இன்னைக்கு 24 ஹவர்ஸ்ல கோல்டு ப்ராசஸ் சோப் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றது தான் கிளாஸ் நம்ம எடுத்திருந்தோம். இந்த கிளாஸ்ல நீங்க கஸ்டமைஸ் பண்ணி நிறைய சோப்ஸ் கிரியேட் பண்றது மாதிரியான 24 ஹவர்ஸ்ல இந்த சோப்பை எப்படி நம்ம கியூரிங் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தோம். ஏன்னா நார்மலா பண்ற கோல்டு ப்ராசஸ் சோப்ல உங்களுக்கு அது கியூரிங் ஆகுறதுக்கு 30 to 40 டேஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க கஸ்டமைஸ் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ்ல சோப்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ப்ராசஸை இன்னைக்கு ஒரே நாள்லயே நாம இந்த சோப் எப்படி ரெடி பண்றது அப்படின்ற 24 ஹவர்ஸ் கோல்டு ப்ராசஸ் சோப் மேக்கிங் தான் சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த சோப்ல நம்ம எந்த மாதிரியான லைக் கால்குலேட் பண்ணணும், வாட்டர் எந்த அளவுக்கு எடுக்கணும். ஏன்னா இந்த சோப்ல முக்கியமான விஷயம், வாட்டர் நம்ம நிறைய எடுத்துட்டோம்னா அந்த சோப்பு கியூரிங் ஆகுறதுக்கு டைம் எடுக்கும். அதே மாதிரி இதுல ஹீட் எல்லாமே எப்படி நம்ம பார்த்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற A to Z நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். அந்த கிளாஸ்க்கான ஃபீட்பேக் எனக்கு சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. இந்த கிளாஸ் மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்களும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.